இந்த சாப்டரில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக வேரியபிள்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா ப்ரோக்ராம்லையும் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எப்போ பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் பண்ணலாம். நம்ம வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்களே, அது ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் போய் வந்து ஆன்லைனில் மூவி டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அது ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுற போகிற அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க, சம்திங் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் எழுதுறப்ப என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பாக எனக்கு என்ன வேணும், ஒரு ஸ்டூடெண்டோட நேம் வாங்குவேன், ஸ்டூடெண்டோட ஏஜ், ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வாங்குவோம் இல்லையா. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் எங்கே வந்து ப்ரோக்ராமில் வச்சுக்க போகிறேன், ஸோ எப்படி வச்சுக்க போகிறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எனக்கு ப்ரோக்ராமில் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு பிரதீஷ், ஸோ பிரதீஷ் வச்சுக்க போகிறேன். ஸோ இப்படி மாதிரி ஸ்டூடெண்டோட நேம் இப்படி இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம உள்ளே வாங்குகிறோம் அதெல்லாம் அப்புறமா, நம்ம ப்ரோக்ராமில் எப்படி வச்சுக்கிட்டு அதை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோன்றத பேசிக்காக இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து பிரதீஷன் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நேம்ன்றது தான் இப்போ வேரியபிள். ஸோ வேரியபிள் இந்த ஈக்குவல் டு போட்டால் அசைன் ஆகிடும். ஸோ இது வந்து வேல்யூ, பிரதீஷன்றது இப்போது ஒரு வேல்யூ. அந்த வேல்யூவை நான் அசைன் பண்ணுறேன் இந்த வேரியபிளுக்கு. ஸோ இந்த வேல்யூவை நான் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி எனக்கு வேறு என்ன வேணும், எனக்கு ஏஜ் வேணும். எனக்கு சரி ஓகே, ஒரு ஸ்டூடெண்டோட ஏஜ் வேணும் அப்படின்னா, ஏஜ்ன்றது நம்பராக இருக்கும். ஸோ 11. ஸோ 11ன்றது இப்போது வேல்யூ, அது வந்து ஏஜுக்கு அசைன் ஆகிருக்கு. ஸோ ஏஜ்ன்ற வேரியபிளுக்கு 11 வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும் எனக்கு, இப்போ சும்மா நம்ம நிறைய டேட்டா இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரெண்ட் டேட்டா பற்றி பார்க்க போகிறோம். அதனால் நான் சும்மா அப்படி கிரியேட் பண்ணுறேன். இஸ் மேரிட், ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து மேரிடா இல்லைன்னா இங்கேயும் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு படிக்கிறத நம்ம லேர்ன் பண்ணுறனால, ஸோ இஸ் மேரிட் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ். நான் அதே மாதிரி சொல்லியிருந்தேன், ஒரு ஐடி யூஸ் பண்ணுறப்போ நம்ம டைப் பண்ண கீழே சஜஷன்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்தோடனே நம்ம இதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம் எப்படி. ஸோ ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த எஃப் ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸ் ஆகணும். அதேமாதிரி ட்ரூனா டி வந்து கேப்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ், கலர் காட்டும் பாருங்கள், இப்படி காட்டிச்சுன்னா நம்ம கரெக்டாக பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதுவே இங்கே பாருங்கள், இப்போ இப்படி பண்ணுறேன், ஸ்மாலர் கேஸில் கொடுக்குறா, கீழே வந்துருச்சு நம்மளுக்கு எரர்ன்ட்டு டைப் பண்ணுறப்பே தெரிஞ்சிச்சு, கீழே வந்து எரர் அந்த இது வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஐடி யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது 3 பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நான் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேரியபிள். ஸோ இது வந்து அதோட வேல்யூ. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது எங்கே வருது பார்த்தீங்கன்னா, டேட்டாவோட டைப். இப்போ இது வந்து டேட்டா தானே, நான் என்ன சொன்னேன், டேட்டா வாங்க போகிறோம், ஸ்டூடெண்ட்டோட டேட்டாலாம் வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டூடெண்டோட நேமு, ஏஜ் எல்லாமே என்னது டேட்டா டைப்னா இப்போ என்னது. ஸோ டேட்டா டைப்னா ஒன்றும் இல்லை, இது என்ன டைப், இந்த டேட்டா வந்து என்ன டைப்பு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ பிரதீஷ்ன்றது வந்து அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கு, டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அது வந்து ஒரு எப்பவுமே ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப். ஸோ எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் ஸ்ட்ரிங், இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஸ்ட்ரிங் வந்து என்னவா இருக்கலாம், ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எது கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு நேம் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கும். தென் வந்து நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம், இப்போ நீங்கள் கேம் விளாட்றப்பெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கும். அதுக்கு ஏதாச்சும் ஒன்று வரும், பிரதீஷ் அப்படின்னா பிரதீஷ் 1 2 3 சம்திங் ஏதாவது வரும் இல்லையா. இங்கே நம்பரும் வருது, லைக் வந்து நமக்கு ஆல்ஃபாபெட்ஸும் வருது, அது மாதிரி வந்து நமக்கு சிம்பிள்ஸும் வரும். இப்படி வந்தால் இது என்ன ஆல்ஃபா நியூமெரிக் சொல்லலாமா. ஸோ இந்த மாதிரி எதுனாலும் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டால் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். தென் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப். ஸோ நம்பர்ன்றது தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வாங்கணும் கரெக்டாக. ஸோ அது வந்து என்னென்னா வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப். ஸோ பூலியன் டேட்டா டைப் கேன் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்க முடியும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எங்கேயா தேவைப்படும், இது வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பூலியன் டேட்டா டைப். ஸோ பூலியன் ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது நம்மளுக்கு வந்து, நம்ம மேஜராக சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். அப்புறம் ஃப்ளோட்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோட்னு டேட்டா டைப் என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சேலரி இருக்குது, நம்ம ஒரு எம்ப்ளாயி அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறோம், சேலரின்னு ஒரு ஃபீல்டு இருக்குன்னா, சேலரி என்னவாக இருக்கும், லைக் சம்திங் டாட்னு இருக்கும், டெசிமல் நம்பர் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹோல் நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்டீஜர் டேட்டா டைப் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டீஜர் டேட்டா டைப் வந்து தான் நமக்கு நம்பரில் வரும். ஸோ அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோல் நம்பர் வந்து இன்டீஜர் டேட்டா டைப். அதுவே நமக்கு அதாவது டெசிமல் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப் தான் போகும். ஸோ 1000 rupees நமக்கு பார்த்தீங்கன்னா ருபீஸ் எப்படி பிரிண்ட் ஆகும், இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ டெசிமல் நம்பர் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ டெசிமல் நம்பராக யூஸ் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளோட்னு யூஸ் பண்ணுவோம், ஹோல் நம்பரை நம்ம இன்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு டபுள் கோட்ஸ் வந்தால் ஸ்ட்ரிங், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது வந்து பைத்தானில் எப்படி சொல்லுவாங்கன்னா எஸ்டிஆர் சொல்லுவாங்க. ஸோ எஸ்டிஆர் டைப் பண்ணால் எரர் இல்லை பார்த்தீங்களா. ஸோ எஸ்டிஆர் சொல்லுவாங்க. பூலியன் ஷார்ட்டாக வந்து இந்த மாதிரி பூலுன்னு இருக்கும். ஸோ 4 டேட்டா டைப் தான். இது கண்டிப்பாக நம்ம சுற்றி நிறைய இடத்துல மேஜராக யூஸ் பண்ணுவோம். இது தவிர்த்து நமக்கு லிஸ்ட் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம்.
அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் C++, ஜாவாலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா டைப்புக்கு முன்னாடி சொல்லுவீங்க. இது என்ன டேட்டா டைப் நீங்கள் முன்னாடி சொல்லணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு இப்படி சொல்லுவோம் நம்ம. அது வந்து str அப்படி எல்லாம் ஸ்ட்ரிங் அப்படின்னு டைப் பண்ணுவோம் ஜாவாவில் இல்லை C++லாம். இங்கே பைத்தான்ல நம்ம அது என்ன டேட்டா டைப் முன்னாடியே சொல்ல தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது நம்ம டேட்டா கொடுக்குறப்பே அது புரிஞ்சுக்கும். இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நம்பர் கொடுக்குறப்போ இது நம்பர் டேட்டா டைப்னு புரிஞ்சுக்கும் பைத்தான். ஸோ பைத்தான் இஸ் டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால தான். ஸோ அதனால் டேட்டா டைப்பை வந்து முன்னாடியே சொல்ல தேவையில்ல பைத்தானில். அதனால தான் அது வந்து டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் தான் வந்து டேட்டா டைப்ஸ். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ கொடுத்தா போதும். ஸோ இப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிரிண்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன வேணும் எனக்கு, இப்போ இந்த ஸ்டூடெண்டோட நேம் என்னப்பா பிரிண்ட் பண்ணு. ஸோ பிரிண்ட் பண்ணலாம், இங்கே நேமை பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைனில் எனக்கு ஏஜை பிரிண்ட் பண்ணு. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் லைன் அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு இப்போ நம்ம இதை மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோலில் ஃபஸ்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிக்கோம், நேம் பிரிண்ட் பண்ணிக்கோம் பிரதீஷ்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஏஜ் பிரிண்ட் பண்ணிக்கோம். ஏஜ் வந்து நம்ம 11 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 வேல்யூ பாருங்கள், நான் கொடுத்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நேம்னு நீங்கள் கொடுத்தா போதும், இங்கே இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த வேரியபிளில் இந்த வேல்யூ அசைன் ஆகிருந்துச்சு இல்லையா, ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ நேம்னு பிரிண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த நேம் பிரதீஷ்ன்றது பிரிண்ட் ஆகுது. இதுவே நம்ம என்ன பண்ணணும், போன வாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டோம். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து பண்ணுறப்போ என்ன ஆகிடும், சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுத்தா என்ன ஆகிடும், அது ஸ்ட்ரிங் ஆகிடும். இப்போ இது வேரியபிளாக இருக்காது, இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நேம்ன்றது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாவே அது ஸ்ட்ரிங்னு ஆகிடும். ஸோ அது கொடுக்காம இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் மேலே இருக்கனால நம்மளுக்கு அங்கே இருக்க அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் நமக்கு வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் என்னது, எதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம், எங்கே நம்ம boolean யூஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடலாம்.